அற்புதர் இயேசுவின் அன்பின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நம்மை பார்த்து, இத்தனை நாட்களாய் உங்களை அற்புதமாய் நான் வழிநடத்தி வந்தேன், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்தித்தேன், உங்களுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றினேன், இனியும் உங்களை நான் அப்படியே செய்வேன், நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆம், நாம் அநேக நேரங்களிலே நம்பினவர்கள் மூலமாக, நம்முடைய உறவினர்கள் மூலமாக, இன்னும் நண்பர்கள் மூலமாக பல நாட்களிலே பல வேளைகளிலே வெட்கப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று. எனவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புகின்ற போது கர்த்தர் உங்களை இந்த நாளிலே தலை நிமிர செய்வார். ஆம், நீங்கள் ஒருபோதும் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தையை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நம்பினவர்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துவார் என்று நான் நம்புகின்ற பொழுது தேவன் அப்படியே செய்வார். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று வேதம் சொல்கிறது. பல வருடங்கள் ஆகிவிட்டதா, மாதங்கள் ஆகிவிட்டதா, நீங்கள் காத்திருந்து இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்யவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். நம்புவீர்களா? ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, யாரெல்லாம் இத்தனை நாட்களாய், வருடங்களாய், மாதங்களாய் காத்துக்கொண்டு வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே அந்த வெட்கத்தை நீ மாற்றி அவர்களுக்கு அப்பா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நீ அவர்கள் நிரப்பும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். ராஜாவே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களப்பா. இனி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.